தருமபுரி புத்தக திருவிழா பாரதிபுரத்தில் 10 நாட்களாக நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். தருமபுரி மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசின் பொது நூலகத்துறை, தகடூர் புத்தக பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து இந்த புத்தக திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்கள் இந்த புத்தக திருவிழாவில் இடம்பெற்றிருந்தது. தொன்மையான வரலாறுகளை கூறும் புத்தகங்கள், அரசியல் ஆளுமைகளின் வரலாறுகளை கூறும் புத்தகங்கள், இதிகாசங்களை எடுத்து சொல்லும் புத்தகங்கள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் பல்வேறு புத்தகங்கள், கலை, இலக்கியம் மற்றும் ஓவியம் குறித்த புத்தகங்களும் இந்த புத்தக திருவிழா அரங்குகளில் இடம்பெற்றிருந்தது. மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருந்தும் இந்த புத்தக திருவிழாவை காண்பதற்கும் புத்தகங்களை வாங்குவதற்கும் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என சுமார் 13,000 பேர் புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருந்தனர். சுமார் 25,000த்திற்கும் அதிகமான புத்தகங்கள் ரூபாய் 48 லட்சத்திற்கும் கூடுதலான தொகைக்கு விற்பனையாகியுள்ளது. மாலை நேரங்களில் பல்வேறு பயனுள்ள சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தருமபுரி புத்தக திருவிழாவின் நிறைவு நாளில் பங்கேற்று பேசிய தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ், 69%, 70% என்கிற எழுத்தறிவு விகிதத்தில் இருக்கு. இதை எப்படி நாம் மறுபடியும் 90%, 99% முழுவதுமாக 100% ஆக்குவது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் இதற்கு ஒரு பெரும் தூணாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து புத்தக திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவதால் புத்தகங்களை படிப்பவர்கள் மட்டுமின்றி படைப்பாளர்களும் அதிக அளவில் உருவானதாக புத்தக பேரவையின் இளங்கோ தெரிவிக்கிறார். இந்த மாவட்டத்திலே படிப்பாளர்கள் மட்டுமல்ல, படைப்பாளர்களும் ஏராளமாக உருவாகி இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் 100 நூல்களுக்கு மேல் ஆற்றல் மிகு தலைப்புகளிலே அற்புதமான நூல்களை படைக்கும் படைப்பாளிகள் உருவாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஏறத்தாழ 100 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தருமபுரி புத்தக திருவிழாவில் பகல் நேர நிகழ்வுகளில் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக கல்வியாளர் பழனி தெரிவிக்கிறார். புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வது என்பது அடுத்த தலைமுறையினர் வாசிப்பதற்கு தயாராகி வருவதை காட்டுகிறது. புத்தக வாசிப்பு மனிதனின் அறிவாற்றலை அதிகப்படுத்தும். புத்தக திருவிழாக்கள் வாசிப்பு பழக்கத்தை உறுதிப்படுத்தும். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.